நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் மனதில் எதனால் இருக்கணுங்கிறத குறித்து இன்றைக்கு குறிப்பான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 11, 2 Corinthians chapter 5 verse 11. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை பவுலடியார் எதற்கு சொல்றாருங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்திலிருந்து பார்க்கும்போது தெளிவா புரியும். எதனாலனா இந்த வசனம் ஆகையால்னு சொல்லி துவங்குது. அப்போ இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்தபடியா இதற்கு முன்பாக இருக்கிற 10வது வசனத்தை பார்த்தோம்னா, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரணம், நாம அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படணும். அதாவது எல்லா மனுஷருக்குமே நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியாக தேவன் நியாய தீர்ப்பு செய்யும் போது அவருக்கு முன்பாக நாம நிற்கிறதற்கு பாத்திரவான்களா இருக்கணும். அதனாலேயே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அப்பமும் திராட்சரசமும் நாம எடுத்துக்கொள்ளும் போது நம்மை நாமே நிதானிக்கணும். அப்ப நாம இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும் போது ஆக்கினைக்குள்ளாக போக மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக நாம ஆக்கினைக்குள்ளாக போகாம இருக்கிறதுக்கு நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இந்தபடியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளானது காத்திருக்குதுங்கிறத கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கணும். நாம ஒரு சமூகத்துல வாழும்போது அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சு நடக்கலனா நமக்கு ஏதாவது ஒரு தண்டனையோ இல்லை ஒரு ஃபைனோ இருக்கு இல்லையா? அதற்கு பயந்து நடந்து நாம சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். உதாரணமா ஒரு டிராஃபிக் சிக்னலை மீறினாலோ இல்லை யாருக்காவது தவறு இழைத்தாலோ நாம தண்டனைக்குள்ளாவோம். அப்படி நாம ரூல்ஸை மீறி நடக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஃபைன் விழுந்துருமோனோ இல்லை நாம தண்டனைக்கு உட்படுவோம்னோ நம்ம பயந்து சரியாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் இல்லையா? அதே போலதான் நாம எல்லாரும் ஒரு நாள்ல தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியாக இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புல நிற்கும் போது நாம குற்றமற்றவர்களாக காணப்படணும். நம்முடைய சரீரத்துல நாம செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் இருக்குது. அதையே நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறதுன்னு வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்றாரு. அந்தபடியாக நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் இருக்கு. அதாவது நாம செய்யற காரியங்களுக்கு தக்கதான ஒரு பலனை தெய்வன் தன்னுடைய சிங்காசனத்துல கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி நாம பெற்றுக்கொள்கிற பலன் என்னவா இருக்கணும்? தேவனோடு நித்தியமா இருக்க வேண்டியதா இல்ல நரக ஆக்கினைக்கு உட்படுவதா? இதை நாம் அறிந்து கொண்டிருந்தோமே ஆனால் நாம தேவனுக்கு பயந்த தவறான காரியங்களை இழைக்க மாட்டோம். பூமிக்குரிய தண்டனைக்கு தப்பி வாழ்வதற்கே நாம எத்தனையோ முயற்சிகள் பண்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம சிருஷ்டித்த தேவன் நமக்கு ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறாரு. அதை அறிந்து கொண்டு நாம அவருக்கு பயந்து நடக்கணும் இல்லையா? தெய்வ பயம் இருந்தாதான் பாவத்தை விட்டு விலகணுங்கிற உணர்வு இருக்கும். அப்படிப்பட்ட மூல உபதேசமாகிய நியாய தீர்ப்பை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டிய மூல உபதேசம்னு சொல்லி எபிரேயர் 6வது அதிகாரம் துவக்க பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்தபடியாக நாம தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படியே பவுல் வாழ்ந்திருக்கிறாரு. அதனாலேயே இந்த வசனத்துல மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம்னு சொல்றாரு. எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கணக்கை நாம ஒப்புவிக்க போகிறது அந்த நியாய தீர்ப்பு நாள்ல தான். அப்படி நம்முடைய கணக்கு ஒப்புவிக்கப்படும் போது நாம தேவனுக்கு உகந்தவர்களாக அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். அதற்காகவே நாம இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்கணும். எப்போ நாம பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்கிறவர்களாக மாறுகிறோமோ அந்த நாள்ல தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கத்தக்க சுபாவம் நம்ம இடத்துல காணப்படணும். அதை முக்கியமா அன்பே தருதுன்னு சொல்லி யோவான் எழுதின நிருபத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? இந்தபடியாக நியாய தீர்ப்புல நாம ஆக்கினைக்குள்ளாக போகாம தேவனோடு நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்பட நாம தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும்.
அந்தபடியாக பவுலடியார் வாழ்ந்ததுனால்தான் நாம பார்த்த பிரதான வசனத்துடைய நிறைவு பகுதியில உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமா இருக்கிறோம் என்று நம்புகிறேன்னு சொல்றாரு. அப்படியாக தேவனுக்கு முன்பாகவும் நம்முடைய மனசாட்சிக்கு முன்பதாகவும் அவர் வெளியரங்கமாக எல்லாவற்றையும் நேர்மையாக தேவனுக்கு உகந்தபடி செய்வது போல நாமும் தேவனை பிரியப்படுத்துகிற வகையில் நடந்து கொள்ளணும். அதையே இதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம தேவனுக்கு பிரியமா இருக்க நாடுகிறோமா? அப்படி இருக்கும் போதே தெய்வ பயத்தோடு எந்த ஒரு பாவத்திற்குள்ளாரையும் போகாம அவரை பற்றி கொண்டு நியாய தீர்ப்புக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படியான வாழ்க்கையை நாம வாழ்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணுங்கிற பயபக்தியோடு இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நியாயசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் இருக்கணுங்கிறதுனால எங்களுடைய கிரியைகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நற்கிரியை எங்களிடத்த தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திருவீங்கிற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களை செம்மையான வழியில் நடத்தி உம்மிடத்துல பயபக்தியா இருக்க நவமான இருதயத்தை எங்களுக்கு தேவரீர் தந்தரலுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.